நம்ம வீடியோ பார்த்த நண்பர்கள் வந்து 95 கிலோமீட்டர் இதில் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்னோட அனுபவத்தில் நான் ஓட்டிக்கிட்டு இருந்த இந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். இது நான் ஓலா கஸ்டமர் கேர் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடுன்னு தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஃபேக்ட்ரி ஒசூர், அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெங்களூரில் வச்சிருக்காங்க. ஆனால் தமிழில் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் ஒரு தொடர்ந்து நம்ம எலக்ட்ரிக் சார்ந்த நம்ம வாகனங்களுக்கு வந்து அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், கார்களாக இருக்கட்டும், இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. அடுத்து கண்டிப்பாக பெட்ரோலில் வந்து அரசாங்கம் வந்து அதிகரித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. கச்சா எண்ணெய்களோட விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறனால அவங்க வந்து விலைகளை கூட்டி தான் ஆகணும். ஸோ வந்து விலை கூடுறதுக்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டி எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த லூனா அப்படிங்கிற இந்த வெஹிக்கிளை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த வண்டியை பற்றி இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி. இந்த வண்டியை பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பதிவு செஞ்சுருந்தீங்க. நிறைய பேர் நெகட்டிவாகவும் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, பாசிட்டிவாகவும் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் வந்து டவுட்டாகவும் கேட்டிருந்தீங்க. இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தெளிவாக இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தனியாக ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சுருக்கிறோம். நம்ம போதுமான அளவுக்கு இந்த வண்டியை பற்றி நம்மளுடைய அனுபவத்திலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது போக இன்னைக்கு நீங்க நிறைய கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, நெகட்டிவாவே பதில் சொல்லியிருந்தீங்க. அந்த இதுக்கும் சேர்த்தே நம்ம வந்து இதை வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஓலா வந்து வண்டி வாங்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வண்டியை வந்து எப்போ வந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓலா வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 நாளையில 1 லட்சம் வண்டியை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த விளம்பரத்தை வந்து கொண்டு வச்சுட்டு இருந்தாங்க. 499 ரூபா கட்டி புக் பண்ண சொன்னாங்க. அப்பவுமே நம்ம 499 ரூபா கட்டி 8 மாதம் வெயிட் பண்ணி என்னோட ஓலா வண்டியை வந்து வாங்கியிருந்தோம். அப்பவுமே நம்ம வெஹிக்கிளில் வந்து அவ்வளவு ஈடுபாடு இருக்கப்போ, எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கப்போ தான் நம்ம அந்த வண்டி வந்து வாங்குறதுக்காண்டி நம்ம புக் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கினோம். வாங்கி கிட்டத்தட்ட 4 வருஷம் 2 மாதம் வந்து நான் அந்த வண்டியை ஓட்டியிருந்தேன். ஒரு 80,000 கிலோமீட்டர் அந்த வண்டியை ஓட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வண்டி வந்து பேட்டரி வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பேட்டரியை ஏதாவது ரீஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ரீஃபில் பண்ணுற சென்டர் வந்து திருச்செந்தூரில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரீஃபில் பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே வேணும்னா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே கொண்டு போய் நம்ம ரீஃபில் பண்ணது கொண்டு போய் விட்டுருக்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வரைக்கும் நான் சர்வீஸில் வந்து ஓலா வெஹிக்கிள் சர்வீஸ் பண்ணதில் 80,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்து என்கிட்ட வந்து இந்த பேட்டரியை வந்து மாற்றுறதுக்கு ரீஃபில் பண்ணுறதுக்கு யாருமே விட்டது கிடையாது. அந்த அளவுக்கு பேட்டரி வந்து பல்ஜாகி போச்சு. அது இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, அதனால அதை வந்து என்னால் ரீஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதை ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்ட்டு நான் புதுசாகவே ஒரு ஓலா வண்டியை திரும்பவும் நான் இப்போ வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த வண்டி என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா 5.2 கிலோவாட்டில் ஓலா S1 Pro ப்ளஸ் இப்போ புதுசாக போட்டிருக்கக்கூடிய 4680 பாரத் செல்லு போட்டு தரக்கூடிய அந்த ஓலா கம்பெனிலேருந்து வாங்கக்கூடிய இந்த ஓலா S1 Pro ப்ளஸ்ஸை தான் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளையில் நமக்கு அந்த வண்டி வந்துடும். அதை பற்றி நம்ம தெளிவாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இது எதுக்காக நான் சொல்கிறோம்னா, நம்ம வண்டியை வந்து வாங்கி நம்ம அந்த வண்டியோட அனுபவத்தை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். வாங்க நம்ம இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மென்ஷன் பேட்டரி வாரண்டி டைப் ஆப் லித்தியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம போன வீடியோவிலே நம்ம சொல்லிட்டோம். அந்த நண்பர் வந்து முழுசாக பார்த்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து வண்டியோட நேமையும் நான் பதிவு பண்ணிட்டேன். அது வாரண்டி எவ்வளவு, அது என்ன பேட்டரிங்கிறதே நம்ம சொல்லிட்டோம். திரும்பவும் நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோம்னா, இந்த வண்டி வந்து நான் வாங்கும்போது இது 2 கிலோவாட்டில் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட் பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது லூனா அப்படிங்கிற இந்த வண்டிக்கு வந்து 2 கிலோவாட் பேட்டரிக்கு 125 கிலோமீட்டர் போகும்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் இதில் 3 மோடு இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் மோடில் 125 கிலோமீட்டர் போகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மோடில் வந்து ஒரு 105 கிலோமீட்டர் போகும். தேர்ட் மோடில் வந்து ஒரு 95 கிலோமீட்டர் போகும். இந்த வண்டியை பெரும்பாலும் எல்லாருமே வந்து தேர்ட் மோடில் தான் வந்து வச்சு ஓட்டுவாங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மோடில் வந்து அது 35 கிலோமீட்டருக்கு மேலே போகாது. செகண்ட் மோடில் 40 கிலோமீட்டர், தேர்ட் மோடில் 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 3வது மோடில் வச்சு தான் வந்து எல்லாருமே வந்து இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 95 கிலோமீட்டர் நமக்கு ரியல் ரேஞ்சுன்னு பார்த்தா இதில் ஒரு 95 கிலோமீட்டர் கிடைக்கும். சில பேருக்கு வந்து இதில் வந்து நிறைய பேர் இதில் 95 கிலோமீட்டர் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம வீடியோ பார்த்த நண்பர்கள் வந்து 95 கிலோமீட்டர் இதில் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்னோட அனுபவத்தில் நான் ஓட்டிக்கிட்டு இருந்த இந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். இது நான் மட்டும் வாங்கலை, என்னோட வீட்டில் எங்கள் அக்காவுக்கு அப்புறம் எங்கள் மாமாவுக்குன்னு சொல்லி மொத்தம் ஒரு 4 வண்டி நாங்கள் வாங்கியிருக்கோம். 4 பேருக்குமே 95 கிலோமீட்டர் கிடைக்குது. நம்ம ஒன்றும் இதுக்கு வந்து நம்ம விளம்பரப்படுத்துறதும் கிடையாது, இதுக்கு நம்ம எதுவும் ப்ரொமோஷனும் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அனுபவத்தை தான் நம்ம பதிவு பண்ணுறோம். இது எதுக்காக நம்ம பதிவு பண்ணுறோம்னா, நிறைய விவசாயிகளுக்கும் சரி, காய்கறி விற்கிறவங்களுக்கும் சரி, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கும் சரி, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து
வந்து ஒரு லோடட் வெஹிக்கிளாக இவங்க யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வண்டி வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற பர்பஸ்க்காகத்தான் நம்ம வந்து இந்த வண்டியை வந்து பதிவு செய்கிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தில் வந்து இந்த வண்டி நல்லாவே வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்குது. இது விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையுமே நம்ம போன வீடியோவில் பதிவு செஞ்சிருந்தோம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நான் கோவில்பேட்டில் போய் கேட்கும்போது 92,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. நான் வண்டி வாங்கும்போது அதே இங்கே இப்போ நான் வண்டி வாங்கி 1 இயர் ஆகுது. திருநெல்வேலியில் கேட்கும்போது 91,000 சொன்னாங்க. நான் பாவூர் சத்திரத்தில் வந்து வாங்கினேன் இந்த வண்டியை. எனக்கு வந்து 87,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்போது அதனால நான் அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா 87,000 ரூபாய்க்கு ரெடி கேஷ் கொடுத்து நான் வாங்கினது. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் சொல்லியிருக்காங்க, யாரும் இந்த வண்டியை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓலா வண்டி வாங்கும்போது ஃபஸ்ட்டு நான் அந்த ஓலா வண்டியை வாங்கிட்டு போய் ஒரு பெட்ரோல் வண்டியாக வரிசை அனுப்பாட்டி வச்சுருப்பாங்க. என்னோட அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது எனக்கு நடந்தது தான். நம்ம வண்டியை கொண்டே அந்த வண்டிக்கு பக்கத்தில் போய் பார்க் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, பெட்ரோல் வண்டி வந்து அவங்க ஏதோ நம்ம எலக்ட்ரிக் வண்டி கிட்ட கொண்டாய் விட்ட உடனே அந்த வண்டி வந்து வெடிச்சிற மாதிரியும் அதில் தீப்பிடித்து எரிஞ்சிரும், நம்ம வண்டிக்கும் பரவிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க வண்டி அங்கிட்டு ஓரம் கட்டின நிகழ்ச்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நடந்துச்சு. அதையெல்லாம் நம்ம எப்படி போய் சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி இந்த வண்டியை வாங்காதீங்கன்னு சொல்லி சில பேர் பொதுவாக சொல்லிடுவாங்க. சரி, அது எதுக்கு வண்டி வாங்க வேண்டாம்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு அவங்ககிட்ட வந்து பதில் இருக்காது. அதனால இந்த பொதுவாக சொல்கிற கமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க, இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கு இந்த வண்டி வந்து சரியான முறையில் வந்து அமையலை அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் அதை பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வாங்கணும்னு நினைச்சிருக்கவங்களுக்கு அதில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குங்கிறது எல்லாமே தெரியும். அதனால தான் நம்ம வந்து பொதுவாக சொல்லாதீங்க. இதை வந்து நீங்கள் பதிவு பண்ணும்போது அது மற்ற நண்பர்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து டிவிஎஸ் ஆர்பிட்டர்னு சொல்லி போட்டிருக்காப்புல. டிவிஎஸ் வந்து நம்ம எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ண தான் செய்கிறோம். எதையுமே நம்ம குறைச்சி மதிப்பிடுறது கிடையாது. டிவிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போதைக்கு நமக்கு டாப் 3ல இருக்கக்கூடிய வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து முதன்மையான ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு இருக்குது. அது வந்து நமக்கு ஒரு ஆஃபீஸ் பர்பஸுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து நமக்கு வந்து டிவிஎஸ் வந்து பயன்படுத்தலாம். அது வந்து நல்ல ஒரு வெஹிக்கிள் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் காஸ்ட்லி, இபிவி கிராஸ் 500 யூனிட்ஸ் ரேட்ஸ் வில் கோ ஹைன்னு சொல்லி போட்டிருக்காப்புல. இதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஹை, உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ என்னோட ஓலா வண்டியை நான் பயன்படுத்தினேன். 1,40,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு வாங்கும்போது. அந்த 1,40,000 9,000 ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீங்கள் தனியாக வந்து சார்ஜருக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பே பண்ணக்கூடாது, அதனால் கஸ்டமருக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்து 9,000 ரூபாயை ரிட்டர்ன் பண்ணாங்க. என்னோட ஒரிஜினல் வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,31,000 நான் வாங்கினேன். எனக்கு 80,000 கிலோமீட்டர் ஓட்டினேன். கிட்டத்தட்ட நான் வந்து அந்த 80,000 கிலோமீட்டருங்கிறது 2 லட்ச ரூபாயை தாண்டி வந்துருச்சு எனக்கு. நான் இப்போ ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் நான் யமகா வண்டியை வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு 45 கிலோமீட்டர் கொடுக்கும். இந்த 45 கிலோமீட்டர் நான் கம்பேர் பண்ணி இந்த 80,000 கிலோமீட்டர் நான் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு நான் ஆயில் மாற்றினது, செயின் பிராக்கெட் போட்டது, அது போக அதுக்கு தனியாக எக்ஸ்பென்சிவ், நம்ம அதுக்கு சர்வீஸ் விடுறது, இது எல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது எனக்கு 2 லட்சத்தை தாண்டி போயிடுச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த செலவுமே கிடையாது. நார்மலாக நம்ம டயரு தேயும், இந்த டயரை மட்டும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த பிரேக் பேடு தேயும், இதை நானே வந்து லோக்கல் ஆளை வச்சே நான் பார்த்துக்கிடுவேன். மேக்ஸிமம் நம்ம கஸ்டமர் சர்வீஸை வந்து ரீச் பண்ணுறது கிடையாது. ஓலா வந்து நம்ம சர்வீஸை வந்து சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும், சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து எங்கே போய் இதை பார்க்கணும் வைக்கணும்னே இருக்காது. ஓலா கஸ்டமர் கேர் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடுன்னு தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஃபேக்ட்ரி ஒசூர், அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெங்களூரில் வச்சுருக்காங்க. ஆனால் தமிழில் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் ஒரு இதோட தான் வச்சிருக்காங்க. வண்டியை வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய சர்வீஸ் வந்து அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும். வண்டியில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. வண்டிக்கு வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க சர்வீஸை கிளியராக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அவங்க இவ்வளோ தூரம் வந்து அவங்களுடைய நேம் வந்து டேமேஜ் ஆனதுக்கு ஒரே காரணம் வந்து அவங்க சர்வீஸ் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் நம்ம அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வேண்டியது நம்ம வண்டியை வந்து பதிவு பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வண்டி வாங்கி ஓட்டிருக்கோம், நமக்கு தெரியும். அதனால நம்ம வாங்கியாச்சு. ஸோ பேட்டரிங்கிறது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஹை தான். நான் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கே போகலை. என்னோட சப்ஜெக்ட் என்ன, இப்போ நான் 80,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், எனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. நான் மாதத்துலேருந்தே நான் எனக்கு இப்போ பெட்ரோல் வண்டிக்கு நான் பெட்ரோல் போட்டேன்னா மாதம் ஒரு 5,000 6,000 நான் பெட்ரோல் போட வேண்டி இருந்துச்சு. அந்த 5,000 6,000 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 3,000 சேர்த்து வச்சோம்னா என் பேட்டரியை மாற்ற முடியாதா? என்னால் பேட்டரியை மாற்ற வேண்டாம், வண்டியை புதுசாக மாற்றிருக்கலாம். அதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ நம்ம வந்து இந்த பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கே நம்ம வந்து போகிறது கிடையாது. அது வந்து இப்போ நம்ம ஓலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு 55,000 ரூபா வரும். இதே இப்போ நீங்கள் இந்த யூலூனா வெஹிக்கிளுக்கு வந்து பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30,000 ரூபா 25,000 ரூபா 30,000 ரூபா அந்த மாதிரி வரும். கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லை, கை தான். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அது எவ்வளோ ஓடுறதை பொறுத்து உங்களுக்கு வந்து லாபம் கொடுத்துரும். ஆனால் நீங்கள் அதை பற்றி ஒரே தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே நம்ம வீட்டில் வந்து கரண்ட்
கரண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், 500 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதிகமாக தான் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் வந்து ஏசி இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஹீட்டர் இருக்குது, வாட்டர் ஹீட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது வாட்டர் ப்யூரிஃபை இருக்குது. இவ்வளோ எல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாதம் ஒரு 850 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் வருது. இந்த 850 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு கரெக்டாக கால்குலேஷன் பண்ண முடியலை, இருந்தாலும் ஒரு 300 யூனிட்டுக்குள்ளே தான் இருக்கும். இவ்வளோ யூஸ் பண்ணி நமக்கு 300 யூனிட் தான் வருது. அப்போ 500 யூனிட் ஒருத்தங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் கட்டுவாங்க. அந்த 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் கட்டுறவங்க எதுக்கு இந்த வண்டியை வாங்க போகிறாங்க சொல்லுங்கள்? அவங்க ஏதாச்சும் ஒரு கார் வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிட மாட்டாங்களா? இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இருந்தாலும் இந்த கமெண்ட்டை வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து வெஹிக்கிளை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று பதிவு செய்யும்போது அது நமக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நமக்கு இந்த கருத்தை சொல்லும்படி ஆகிப்போச்சு. இல்லைன்னா நம்ம இதை அவாய்ட் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சரி, பேட்டரி மாற்றும் போது 50,000 திட்டி விடுவான், மோட்டார் ரீப்ளேஸ் பண்ணும்போது பல ஆயிரம் காலி வழியில் நின்னா தூக்கிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் வந்து போட்டிருக்காப்புல. நான் அதைத்தான் மேலே உள்ளதுலேயும் சொல்லியிருந்தாரு, அதை வேறு தமிழில் கொடுத்துருக்காப்புல. அது ரெண்டுக்கும் ஒரே பதில் தான், வேற ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒஸ்ட் வெஹிக்கிள்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அது எதுக்காக வேண்டி அதை முன்னாடி இருந்த கமெண்ட்ல தான் ஒஸ்ட் வெஹிக்கிள் ஓகே, எதுக்காக இது ஒஸ்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிற ரீசனை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. அப்புறம் இந்த வண்டி ஒரு டுபாக்கூர்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கும் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பேட்டரி என்ன எத்தனை வருஷம், வண்டிக்கு வாரண்டி, அதை பற்றி நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருக்காப்புல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் திரும்பவும் நான் சொல்கிறேன். இது வந்து லித்தியம் பேட்டரி. இந்த வண்டிக்கு வந்து 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த வண்டியில் எல்லா எலக்ட்ரிக் வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட், அதுவும் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வெஹிக்கிளில் வந்து வெஹிக்கிளில் போட்டி அதிகமானதுனால நிறையா வண்டி, இப்போ யாத்திரா இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன்று இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் 8 வருஷம் ஏன் லைஃப் டைம் வாரண்டி கூட கொடுக்குறாங்க. அந்த AR 5000 ப்ளஸ் அப்படிங்கிற அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க, 15 வருஷம் கொடுக்குறாங்க அந்த பேட்டரிக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போட்டி அதிகமாகிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 வருஷம் கொடுக்குறாங்க. அந்த 3 வருஷம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 3 வருஷம் கவர் ஆகாது. அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. எந்த மாதிரினா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 30,000 கிலோமீட்டர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த 30,000 கிலோமீட்டர் உங்களுக்கு முன்னாடி ஓட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வாரண்டி வந்து காலி ஆகிடும். இல்லை நீங்கள் 3 வருஷத்தை ஓட்டி முடிச்சிட்டிங்கன்னா 30,000 கிலோமீட்டர் ஓட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த 3 வருஷம் காலி ஆகிடும். இது வந்து நான் வண்டி வாங்கும்போது இருந்த டைமிங் சுச்சுவேஷனு. இதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஓலா வெஹிக்கிள் புக் பண்ணியிருக்கிறேன். 1,72,000 ரூபாய்க்கு நான் புக் பண்ணியிருக்கிறேன். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டர், அது 8 வருஷம் வாரண்டி. இந்த 70,000 கிலோமீட்டர் அல்லது 8 வருஷத்துல எது முந்துதோ அதில் வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க கணக்கில். எனக்கு இதுவே போதும், நம்ம போட்ட ரூபாயை தாண்டி நம்ம வந்து வண்டியை ஓட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து அந்த வண்டியை வாங்கியிருக்கிறேன். நம்ம வண்டி வரட்டும், அதை பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூ கொடுக்கலாம். நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும், நம்ம வெஹிக்கிளுக்கு வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம். அந்த வகையில் வந்து நம்ம இந்த வண்டி வந்து நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விவசாய தகவல் சம்மந்தப்பட்ட தகவல் வந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி வந்து 18,048 கிலோமீட்டர் நாங்கள் ஓட்டியிருக்கிறோம். இது வண்டி வாங்கி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1 மாதம் சம்திங் அந்த மாதிரி வந்திருக்குது. இது வரைக்கும் வந்து இதுக்கு நான் எந்த செலவும் பண்ணுறது கிடையாது. இந்த வண்டியில் வந்து ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல்லேயே வந்து இந்த வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து டீலர்கிட்ட தான் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. நமக்கு லோடட் வெஹிக்கிள் தான். இதில் ஒரு 100-150 கிலோ வரைக்கும் 150 கிலோ தூக்கி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ, முன்னாடி ஒரு 50 கிலோ, பின்னாடி ஒரு 50 கிலோ, நம்ம சென்டரில் உட்காந்து போனோம்னா ஜம்முன்னு போகும். இதில் எந்த அளப்பல் இருக்காது. நம்ம சிங்கிளாக போகும்போது கூட கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் லோடு வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக போகும். நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பர்பஸ்க்காண்டி பயன்படுத்திட்டு இருக்கோம். இது வந்து நம்ம மெயின் ரோட்லாம் நம்ம போய் வந்து போகிறது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டு மாடா கரடு மாடாக அடிக்கக்கூடிய ரோட்டில் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அருமையாக வந்து இது யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால வந்து இந்த வண்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிறத என்னோட கருத்து. நீங்களும் வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு கம்பெனியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கணும்னு வச்சா வாங்கலாம் மக்களே. இது வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம எலக்ட்ரிக் சார்ந்த நம்ம வாகனங்களுக்கு வந்து அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், கார்களாக இருக்கட்டும், இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. அடுத்து கண்டிப்பாக பெட்ரோலில் வந்து அரசாங்கம் வந்து அதிகரித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. கச்சா எண்ணெய்களோட விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறனால அவங்க வந்து விலைகளை கூட்டி தான் ஆகணும். ஸோ வந்து விலை கூடதுக்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டி எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களோட ரேட்டும் ஏறும். நம்ம
தற்சார்பாக போகணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலாரை பற்றி நம்ம நிறைய ஒரு வீடியோ பதிவு செய்யணும்னு வச்சுட்டு இருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும்போது ஒரு சோலாரை மாட்டிட்டோம்னா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலுமே நமக்கு அது கரண்டில் கை வச்சாலும் சரி, கச்சா எண்ணெயில் கை வச்சாலும் சரி, எதில் வந்தாலும் நம்ம வந்து நம்ம தற்சார்பை நோக்கி அழகாக போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதா நம்மளோட நிலப்பாடு. அதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த இதை வந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.